அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1942ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் அந்த வரிசையில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் கங்காவதார் என்ற படமாகும். இந்த படத்தினை கேஎஸ்எஸ் பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கிறது. சி.கே. சாட்சி என்ற சி.கே. சதாசிவம் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றார். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். சூரிய குலத்தைச் சேர்ந்த திலீபன் என்பவனின் மகன் பகீரதன் தன் மூதாதையர்கள் சாபத்தால் இறந்த செய்தியை வசிஷ்டர் வாயிலாக தெரிந்து கொள்கிறான். அவர்கள் மோட்சம் அடையாமல் இருப்பதை அறிந்து வேதனைப்படுகிறான். அவர்களை மோட்சம் அடைய வைக்க பிரம்மனை நோக்கி கடும் தவம் செய்கிறான். பிரம்மன் அவன் முன்னால் தோன்றி கங்கையையும் சிவனையும் நோக்கி, நீ தவம் செய்து வானத்தில் இருக்கும் கங்கை ஆற்றினை மண்ணுலகிற்கு கொண்டு வந்து அதில் உன் மூதாதையர்களின் சாம்பலை கரைத்தால் அவர்கள் மோட்சம் பெறுவார்கள் என்று சொல்லிவிட்டு மறைகிறார். உடனே கங்கையை நோக்கி பகீரதன் கடும் தவம் செய்கிறான். பகீரதனின் தவத்தை மெச்சிய கங்கை அம்மன் உடனே நேரில் தோன்றி, நான் பூலோகம் வருகிறேன், ஆனால் என் வேகத்தை அடக்கும் சக்தி யாருக்கும் இல்லை, இதனால் பூலோகம் அழிந்துவிடும் என்று சொல்லி மறைந்து போகிறார். உடனடியாக பகீரதன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறான். நேரில் தோன்றிய சிவபெருமான், நான் நிச்சயம் உனது மூதாதையர்களுக்கு மோட்சம் வழங்குவேன், கங்கை ஆற்றை மண்ணிற்கு கொண்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு கங்கை அம்மனிடம் பேசுகிறார். கங்கை அம்மன் அதற்கு ஒப்புக்கொள்வதில்லை. என் வேகம் உங்களால் தாங்க முடியுமா என்று சொல்கிறாள். சிவன் அதையும் பார்த்து விடலாம் என்று சொல்லவே வானத்தில் இருந்து சீறிப்பாயும் வேகத்துடன் கங்கை நதி மண்ணுலகிற்கு வர சிவன் தனது சடை முடியினால் அதை தாங்கி தலையிலேயே நிறுத்திவிடுகிறார். தன்னை அடக்கிய சிவனை வணங்கிய கங்கா சிவனின் தலையிலேயே அமர்ந்து விடுகிறாள். பிறகு பகீரதனின் விருப்பப்படி கங்கையின் சக்தியை குறைத்து பூமிக்கு அனுப்பி வைக்கிறார் சிவபெருமான். அந்த கங்கை ஆற்றில் பகீரதன் தனது முன்னோர்களின் சாம்பலை கரைத்து அவர்களுக்கு மோட்சத்தை வழங்குவதுடன் இந்த மண்ணுலக மக்களுக்கெல்லாம் இந்த கங்கை நதி புண்ணியத்தையும் இறந்து போனவர்களுக்கு மோட்சத்தையும் வழங்க வேண்டும் என்று சிவனிடம் முறையிடுகிறான் பகீரதன். உன் ஆசைப்படியே அது நடக்கும் என்று சொல்லிவிட்டு சிவன் மறைகிறார். இதுதான் இந்த கங்காவதார் திரைப்படத்தின் கதை சுருக்கம் ஆகும். எழுத்து வடிவில் படித்து வியந்த இந்த கதையை அன்றே பிரம்மாண்டமாக படமாக்கி இருக்கிறார்கள். தமிழ் சினிமாவில் முதலாக கங்கை நதியின் வரலாற்றை சொன்ன முதல் படம் இந்த கங்காவதார் திரைப்படம்தான். இந்த திரைப்படத்தில் பகீரதனாக அன்று நாரதர் வேடத்தில் பல படங்களில் நடித்து புகழ் பெற்றிருந்த நாகர்கோயில் கே. மகாதேவன் மிக சிறப்பாக நடித்திருக்கின்றார். இந்த திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தது. பல படங்களில் சிறு சிறு வேடங்கள் நடித்தவருக்கு இது கதாநாயக அந்தஸ்தை பெற்று தந்தது. சிவபெருமானாக சி.வி.வி. பந்துலு அவர்கள் அவருக்கே உரிய இயல்பான நடிப்பை மிக அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். நாரதராக சிறு வேடங்களில் நடித்தாலும் பி.ஜி. வெங்கடேசன் அவர்கள் தனக்கே உரிய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த பக்தி படத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நகைச்சுவை காட்சிகளை இந்த படத்தில் எடுத்து இணைத்திருக்கிறார்கள். அதில் நடித்த கலைஞர்கள் காளி என் ரத்னம், அவருக்கு இணையான ஜோடியாக சி.டி. ராஜகாந்தம் அவர்களும், இவர்களுடன் அற்புதமான நகைச்சுவை கலக்கலை வெளிப்படுத்திய டி.எஸ். துரைராஜ் அவர்களும், எம்.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் மிக மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். இவர்களின் நகைச்சுவை இந்த திரைப்படத்திற்கு பெரிய பலமாகவே இருந்திருக்கின்றது. கங்காவாக என்.சி. வசந்த கோகிலம் நடித்திருக்கிறார். வேணுகானம் திரைப்படத்திற்கு பிறகு மிகப்பெரிய வேடம் இந்த திரைப்படத்தில் அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த கங்காவதார் திரைப்படத்தில் வசந்த கோகிலம் அவர்களை ஒரு இளவரசியைப் போல் மிக பிரம்மாண்டமாக பேரழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். அவருக்கான ஒப்பனை பொருட்கள் விசேஷமாக லண்டனில் இருந்து வரவழைக்கப்பட்டது. உடைகள் எல்லாம் சென்னை மற்றும் பெங்களூரிலிருந்து வடிவமைக்கப்பட்டு அவரை மிகவும் அற்புதமாக அழகாக காட்டியிருக்கிறார்கள். கங்கா தேவி என்பதால் அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கங்காவதார் திரைப்படத்தில் ஒரு ஹாலிவுட் நடிகை போன்ற தோற்றத்தை பெற்றிருந்தார் என்.சி. வசந்த கோகிலம் அவர்கள். இந்த படம் வெளியாகி திரையரங்கில் ஓடும்போது அனைவரும் கங்கா கங்கா என்றே இவரை அழைத்தார்கள். இந்த திரைப்படத்தில்
பகீரத மன்னனை மயக்க இந்திரனால் அனுப்பப்பட்ட தேவக்கன்னிகையாக தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பாட்டு பாடி நடனமாடி அற்புதமாக நடித்திருக்கின்றார். கதாநாயகனை மயக்கவும் அவரின் ஆடலும் பாடலும் பயன்பட்டிருக்கிறது. இத்தனை பெருமையை பெற்ற இந்த கங்காவதார் திரைப்படம் 1977 அடியில் எடுக்கப்பட்டு 12/2/1942 அன்று தணிக்கை செய்யப்பட்டு 13/2/1942 அன்று மகா சிவராத்திரி பண்டிகைக்கு இந்த திரைப்படம் வெளியாகி ரசிகர்களை பக்திமயமாக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட அபூர்வமான இந்த திரைப்படம் காணாமல் போன படங்களில் ஒன்றாகவே இருக்கின்றது. இதுவரை இந்த கங்காவதார் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1942 ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து தமிழ் படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவையும் கருத்துக்களையும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.